ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான 19 கிட்ஸ் பால்கோவா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 5 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு அதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நெய் லைட்டாக சூடாக தாங்க இருக்கும். அதில் நம்ம பொட்டுக்கடலை மாவை நல்லா கிண்டிகிட்டே வரும்போது நல்லா இலக்கம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு ட்ரே எடுத்துக்கலாங்க. அதில் 1/4 டீஸ்பூன் நெய் எடுத்து ட்ரே ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க பால்கோவாவை ட்ரேயில் சேர்த்துக்கலாங்க. அதை ஒரு ஸ்பூன் வச்சு மேடும் பள்ளம் இல்லாமல் நல்லா அமர்த்தி விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்ல ஒரு லெவல் ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 5 மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பால்கோவா நல்லா செட் ஆயிடுச்சுங்க. இப்போ அதை ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போது சின்ன சின்ன பீஸுங்களாக வெட்டிக்கலாங்க. பாருங்கள், பெட்டி கடையில் வாங்குகிற மாதிரியே சூப்பரான பால்கோவா செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாங்க 19 கிட்ஸு பால்கோவா. நானும் ஸ்கூல் படிக்கும்போது பெட்டி கடையில் இந்த பால்கோவா வாங்கி சாப்பிட்டுக்கிறேங்க. யார் யாரெல்லாம் இந்த வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பால்கோவாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான முறையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.